ஹாய் ஹலோ சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழ ஆதி, காஷ்மீரா, அனிகா, பாக்யராஜ், தியாகராஜன், பிரபு, முனிஷ்காந்த், பாண்டியராஜன், இளவரசு, தேவதர்ஷினி, வினோதினி, அபினேஸ்ரீ, இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை செலெக்ஷன் பண்ணி வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஐசரி கே கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ண பிடி சார் அந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டாக்டர் ரிட்டர்ன்ஸ். என்னங்க புரியல? ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் வந்து தன்னோட ஸ்டடீஸை வந்து 3-4 வருஷமாக முடிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு இப்போ டாக்டராக வந்து நிற்கிறாரு. அதனால தான் டாக்டர் ரிட்டர்ன்ஸ் சொன்னேன். இப்போ இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்த்துருவோம். பட்டிமன்ற ராஜா, தேவதர்ஷினி ரெண்டு பேரும் தான் பையன் ஜாதகத்தை எடுத்து போயிட்டு ஜோசியர்கிட்ட காட்டுறாங்க. ஜோசியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணலன்னா அவன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பான், ஒரு ஆபத்து காத்திருக்கு, அதனால உஷாரா பார்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே தேவதர்ஷினியும் ராஜாவும் பயந்து போய் சின்ன வயசுலேருந்து ஹீரோ ஆதியை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. ஆதியோட எதிர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இளவரசு, அவங்க ஒய்ஃப் வந்து வினோதினி, அவங்களுக்கு ஒரு 3 பசங்க. முதல் பொண்ணு தான் வந்து அனிகா சுரேந்தர். ரெண்டாவது பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அயலியில் பண்ணாங்க இல்லையா, அபினேஸ்ரீ, அவங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு காட்டுறாங்க. ஸோ ஆதியும் இளவரசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அனேகா சுரேந்தருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை வீட்டில் சொல்லும் போது இளவரசும் வினோதினியும் பயந்து போய் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அவன் வந்து ரொம்ப மனசு உடஞ்சிடறான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றது மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னன்றது பார்த்துருவோம். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக சூப்பராக சாமிங்காக பண்ணியிருக்காரு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கூலில் பார்க்கும்போது ஒரு குண்டு பையனாக கூட வந்து நீ பலசாலையா நான் பலசாலையான்னு சொல்லி ஆம்ஸ் வச்சு ஒரு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கே வந்து என்னடா அது, ஒரு ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆளுக்கிட்ட மோதுவான்னு பார்த்தா சுட்டீஸ் கூட மோதிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபன்னாக தோணலாம். ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஹீரோ வந்து இங்கிலீஷ் டீச்சரை லவ் பண்ணுவான். அந்த பையன் வந்து என்ன தான் வந்து மிஸ் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோ கூட டஃப் கொடுப்பான். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபியும் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. அனேகா சுரேந்தர், நீங்கள் வந்து தலை படத்தில் பொண்ணு நடிக்கும்போது அந்த அனிகாவா இவங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய பிரமிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டியான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரோல். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால யோசிக்க முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் எடுத்து ரொம்ப கனகச்சிதமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஆதியோட அம்மா அப்பா வர்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டிமன்ற ராஜா, அவர் வந்து ஒரு மைக் டைசனுடைய ஃபேனாக இருப்பார். அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சொல்லலாம். அதேமாரி தேவதர்ஷினி மேடம் வந்து அம்மா பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவா ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒரு ஒரு பெண்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு தொந்தரவு இருக்குது, அதை வந்து நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக நம்மளுக்கே கண்ணு கலங்குற அளவுக்கு ஒரு ஒரு பாண்டிங்கோட பேசியிருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒன்று நடிச்சிருக்கோம் அதே சீனில். அந்த பொண்ணும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் தேவதர்ஷினியும் எல்லாருமே வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரோட அந்த கதாபாத்திரங்களை தேர்வு பண்ண விதம். இளவரசி சாராக இருக்கட்டும், தேவதர்ஷினி மேடம், வினோதினி மேடம், தியாகராஜன், பிரபு, மதுவந்தி, இப்படி வந்து பல பேர். இப்போ நீங்கள் வந்து முனிஷ்காந்த், பாண்டியராஜன், இப்போ நீங்கள் படம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த கேரக்டருக்கு அவங்கள வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்புல. நம்மளுக்கே படம் பார்க்கும்போது பிரமாதமான கேஸ்டிங்காக இருக்குதுன்ற மாதிரி தோணுச்சு. அது வந்து பெரிய பலம். அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவா தேவதர்ஷினி மேடமாக இருக்கட்டும், வினோதினி மேடமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சம்சாராத மின்சாரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிடில் கிளாஸுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அவ்வளோ சூப்பராக நமக்கு கண் முன்னே வந்து நிற்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இயக்குனர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணி நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக புரிய வச்சுருக்காப்புல. இளவரசு கலகலப்பில் பார்த்தீங்கன்னா அமிதாப் மாமா வந்த ஒரு இளவரசு ஃபுல்லாக காமெடியில் வந்து சதுரங்க வேட்டையை முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணுவார்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் இந்த படத்தில் பாருங்கள், எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணுவார் இல்லையா ஒரு கேரக்டரு,
அதுக்கு அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக இளவரசன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அவ்வளோ ஒரு பெயினோட அவ்வளோ ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நமக்கே ஒரு 4, 5 இடத்துல வந்து கண்ணு கலங்குது. மிகப்பெரிய கலைஞன் இளவரசு. அதை வந்து கரெக்டாக இதுக்கப்புறம் வந்து இயக்குனர்லாம் வந்து பயன்படுத்திட்டா தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் இவங்கெல்லாம். நம்ம தான் நல்ல ரோல் கொடுக்கணும். ரொம்ப மிரட்டியிருக்காப்புல. இப்போ இந்த படத்தில் இன்னொரு கதாபாத்திரமா மெட்ராஸ் படத்தில் வந்து ஒரு சோறை காட்டியிருப்பாங்க. அந்த சோறுக்கு ஒரு கதை இருக்கும். அது ஒரு கதாபாத்திரமாகவே நம்மளுக்கு வந்து டேரக்டர் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் மேஜிக் வால்னு ஒன்று ஓப்பனிங்லேயே வந்து காட்டுறாங்க. அந்த மேஜிக் வாலில் நீங்கள் வந்து எதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லிடுறாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களிருந்து வேண்டுதல் இருந்ததுன்னா அதை வந்து சுவத்தில் எழுதுனா கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறாங்க. அதேமாரி இந்த படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் வரையும் அந்த சுவத்தையும் இந்த படத்தோட கதையும் கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு சல்யூட். இப்போ கோர்ட் சீனுன்னு நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது பட்டுன்னு விதி வரும். அதே மாதிரி இப்போது எஸ்எஸ்சியோட படங்கள் கோர்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தலை அஜித்தோட நேர்கொண்டை பார்வை ஞாபகத்துக்கு வரும். எதனால் நம்மளுக்கு வந்து அந்த கோர்ட் சீன்லாம் ரொம்ப மனசில் நிற்குதுன்னா இயக்குனர் காட்டப்பட்ட விதமும் அந்த கோர்ட்டோட செட்டும் அது வந்து நம்மளுக்கு பிடிச்சதுன்னா மைண்டில் நிற்கும். அந்த வரிசையில் இந்த படம் வந்து கார்த்திக் வேணுகோபாலனுக்கு 2வது படமாக இருந்தாலும் கூட கோர்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ லைவாக காட்டியிருக்காங்க. அது வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இடம். ஏன்னா நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்து ரசிக்கிறோன்னா அது செட் ஒர்க் மாதிரியே தெரியக்கூடாது. அதுதான் வந்து உண்மையான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியாகராஜன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காலேஜ் கரஸ்பாண்டண்ட்டாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார் சொல்லலாம். அவருடைய அந்த அமைதியான லுக்கும் மெல்லமாக கொஞ்சமாக பேசுகிற அந்த வார்த்தைகளுடைய அந்த வைபம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது. ரொம்ப பொருத்தமான கேஸ்டிங் சொல்லலாம். அதே மாதிரி கூட பிஓ கேரக்டர் ஒருத்தர் வந்து புதுசாக நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பர். ஹீரோவை பொத்தி பொத்தி வளர்க்கும் போதே திரைக்கதையில் ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா எப்போ தலைவன் இறங்கி அடிப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து பாட்ஷால ரஜினி சாரு, தெரியல விஜய் சாரு அமைதியாகவே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒருத்தனை போட்டு அடின்னு அடித்தாலும் ஹீரோ வந்து ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக ஒதுங்கி ஒதுங்கி பார்ப்பாப்புல. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஆதி வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நம்மளும் வந்து நல்ல ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக ரசிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எமோஷன் சீன் வரும். அந்த சீனில் வந்து வேட்டியை மடக்கிட்டு இறங்கி அடிக்கிற இடம் தேட்டரே வந்து விசில் சவுண்டு பறந்தது. அப்படியே காது பிச்சுக்கிச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சவுண்டு. இப்போ இந்த படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபேமிலி ட்ராமா, லவ், காமெடி அப்படின்னு கலகலப்பாக போனதே தெரியாமல் இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. டேக்கப்லாம் சூப்பராக இருந்துச்சு. உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் சீனு செம்ம கிளாப்ஸு விசிலு தேட்டரில். நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு உண்டான படமாக வந்து டேக்கப் ஆகுது, செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக கலக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படியே மூவ் ஆகி கோர்ட்டுக்கு போகுது கதை. அங்கே அப்படியே தொங்கிடுச்சு. என்ன காரணம்னா படத்தில் வந்து வில்லனை வந்து யார், அவனுக்கு உண்டான டிசைனிங் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணல டைரக்டர். இப்போது தியாகராஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சீனோ 2 சீனோ ஒரு பயத்தை கொடுத்து இவன் தான் வில்லன், இதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஹீரோவை பழிவாங்க போகிறான் அப்படின்னு ஏதாவது ஒரு லீடு மாரி பண்ணியிருந்தாக்கா வில்லனை பார்த்தோன்னே நம்மளுக்கு பயம் வந்திருக்கும். ஆனால் அது இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஹீரோ என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ணல. இது இல்லாமல் மேலேருந்து மினிஸ்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என்னையா சின்ன பையனா கூட மோதிட்டு இருக்கிற, சீக்கிரமாக வந்து கேஸ் முடி, இல்லைன்னா உனக்கு தான் வந்து பாதிப்பு அப்படின்னு சொன்னோடனே வில்லன் மேற்கொண்டு டம்மி ஆகிறாப்புல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓ வில்லன் என்னையா பண்ணுறான் கதையில், அப்போது வில்லன் இல்லாத செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிங்களேன். இன்னொன்று இவங்களே வந்து டம்மியாக ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. என்னடா அது வில்லனும் டம்மி ஆகிட்டான், இவங்க ஒரு கேஸ் கொண்டு போகிறாங்க, கிளைமேக்ஸ் எப்படி படத்தை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இப்போது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டு பார்த்தோன்னு தான் நம்மளுக்கு புரியுது, ஓ இதுக்காக தான் 1 மணி நேரம் எங்களை உட்கார வச்சுருந்தீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது. இப்போ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இயக்குனர் வந்து சரி பண்ணியிருந்தா இந்த படமும் சரியான ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வந்துருக்க வேண்டிய படம். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஓடுறது எனக்கு கேட்குது. இப்போ பொதுவாக சொசைட்டியில் பெண்களுக்கு வந்து பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு சொல்லி நம்ம வாழ்க்கையிலேயே கத்துறோம், நிறைய மேடையில் பேசுகிறோம். ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்னு யதார்த்தமாக பார்த்தா அது கொஞ்சம் கம்மி தான். ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை.
இப்போ இந்த ரெண்டாவது படம் பண்ண இயக்குனர் கார்த்திக் அவர் வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றியும் அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லைன்றதும் தைரியமாக இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தில் சொன்னதுனால அவருக்கு வந்து ஒரு சல்யூட். மற்றபடி இந்த படத்தை வந்து ஒரு முறை ஃபேமிலியோட போயிட்டு ரசிக்கிறதுக்கு சரியான படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஆதியோட பேக்ரவுண்டு மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அது வந்து தேட்டரில் வந்து ஆதியை பார்த்தோன்னே ஒரு ஃபெஸ்டிவல் மாரி கொண்டாடுறாங்க. இந்த வைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக தான் கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய் வேணுன்றவங்க இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நிறை குறைகளை நாங்கள் தவிர்த்துக்க முடியும், உங்களுக்கு நல்ல வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்டில் தென், சைனிங் அவுட், தலப்பா கட்டி ராஜ்பாபு.